வணக்கம் தமிழர்களே. தமிழர்களுக்கான அமைப்புகள் பல இருக்கிறது. அது நாடு ஸ்பெசிஃபிக்காக எல்லாம் இருக்குது. அதாவது இந்தியாவுக்காக இருக்குது, பிரித்தானியாக்காக இருக்குது, கனடாக்காக இருக்குது, அமெரிக்காக்காக இருக்குது. இப்படி எல்லா நாடுகளுக்காகவும் தனித்தனி அமைப்புகள் வச்சுருக்காங்க. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்டா, சீனாக்கான தமிழர் அமைப்புன்னு துவங்கும். இல்லை, உண்மையிலேயே நான் துவங்குவோம் மட்டும் யோசிக்கிறேன். இதில் சேர விருப்பமானார்கள் கருத்தை போடுங்க. என்னண்டா, இப்போ தமிழனுக்கு அதை செஞ்சுட்டான் இது செஞ்சுட்டான்னு இவங்க சொல்கிறாங்க. துரோகம் செஞ்சது இந்தியா, நம்ம வச்சு கழுத்துறது அமெரிக்கா. அப்போ எல்லாரும் தேக்காக அமைப்பு இருக்கேக்க சீனாக்காகவும் அமைப்பு இருக்கலாம் தானே, ஏன்னா அதை வைக்கக்கூடாது. மற்றது இப்போ இனிமே ஆசியாவில் சீனா தான் வல்லரசு, அதை மாற்ற இயலாது. இப்போ அமெரிக்காவே கையை விடுற நிலவில் இருக்குது. இந்த ஐரோப்பாவிலேயும் அமெரிக்காண்ட கைகள் எல்லாம் நின்று போச்சு, தெரியுது தானே பார்க்க, யுக்ரைன் ரஷ்யா போரில். அப்போ இப்போ இதில் என்னென்னா, இப்போ நான் பார்க்குறேன், சீனாக்காக ஒரு அமைப்பு உண்டு, தமிழர்கள் நாங்கள் ஒரு முன்னெடுப்போம். இப்போ எங்களை வந்து கயக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க பெரிய இடத்துல இருக்காங்களோ அதனால் கயக்க மாட்டாங்க. நாங்கள் தான் அவங்கள்ட்ட போய் கயக்கணும். சரியும். இப்போ தமிழர்களுக்கான இப்போ என்னடா எப்படியோ எல்லாரும் சொல்கிறீங்க, சீனா இலங்கையை சீனா வேண்டிடுச்சா அப்படின்ட்டு. அப்போ அவனோட தான் கயக்கணும், இலங்கையில் கழிச்சு பிரியோசனம் இல்லை. அப்போ அவனோட கதைப்போம்னா போவோம், வாங்குவோம், கொஞ்சம் பேர் சேர்ந்து நாங்கள் உண்மையிலேயே கதைக்கலாம். இப்போ வெளிநாட்டில் இருக்கிற சீன தூதுவாலயத்தில் போய் கதைக்கலாம், அப்படி இல்லை நேரடியாக சீனாவுக்கு போயே கதைக்கலாம். உங்களுக்கே தெரியும், சீனாவுக்கும் தமிழர்களுக்குமான தொடர்பு மிக பழமையானது. அந்த காலத்தில் போதி தர்மன் போய் தற்காப்புக்களை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு சீனாவுக்கும் தமிழர்களுக்குமான தொடர்பு இருந்திருக்கு. நாங்களும் அவங்கள மாதிரித்தான், குடும்பம் இதுகளும் அப்படித்தான். மற்றது இப்போ அவங்க சாப்பிட்ற உணவுகளும் கூடி, இப்போ நாங்களும் பல மிருகங்கள் எல்லாம் சாப்பிட்ருக்கோம். உடும்பு சாப்பிட்ற, புறா சாப்பிட்ற, எலி கூடி சாப்பிட்றாங்க, தமிழாக்கள் சாப்பிட்றாங்க இருக்குது, வௌவால் சாப்பிட்றாக்கள் இருக்குது, இப்படி எல்லாம் இருக்குது. பல தொடர்பு எங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்குது. உண்மையிலே இந்த வடக்கத்தியான்னு சொல்லக்கூடிய ஆரியனுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள தொடர்பை விட சீனாவுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள தொடர்பு மிக பழமை வாய்ந்தது. அந்த பழமையோருக்கா மீண்டும் தூசி தட்டி தொடர்பு ஏற்படுத்துவோம். என்ன சொல்லலாம், வல்லரசாகிற பக்கம் நிற்கிறது தான் புத்திசாலித்தனம்ன்றது என்ற கணிப்பாக இருக்குது. வாங்கோ, உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் இதில் கருத்தில் தெரியப்படுத்துங்கோ, நாங்கள் ஒரு அமைப்பு ஒன்று துவங்குவோம். நன்றி, வணக்கம்.